பிசினஸ் பண்ணாதான் நம்ம சர்வை பண்ண முடியும். பிசினஸ் மாச சம்பளம்லாம் வேலைக்கே ஆகாது. பேசாம டீ கடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்க எங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்க இந்த வீடியோல தொடர்ந்து இருங்க. இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு அது என்ன ரீசன் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மணி எங்க ஜென்ரேட் ஆகுது, ஒரு ஒர்க் அது குறிப்பிட்ட ஒரு டைம் கூட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கான மணி நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் டைமை கொடுத்தோம்னா அதுக்கான மணி நம்மளுக்கு கிடைக்குது. இதுவே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் அதுக்கான ஒர்க்கை கொடுத்து அதுக்கான டைமை கொடுத்தோம்னா அதுக்கான மணி நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் மணி ஜென்ரேட்டிங். ஒரு ஃப்ரீலான்சிங்கோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸோ இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டோ ஒருத்தர் கீழே வேலை செய்யறது, இப்படி நம்ம எதை பண்ணாலும் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே கிடைக்க போகிறது மணி. இப்போ இந்த மணி ஏர்னிங்கை நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக பிரிச்சிடலாம். ஒன்று பிஸ்னஸ், இன்னொன்று எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்று செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இதில் வந்து நிறைய பேர் குழப்பிக்கிறது இந்த பிஸ்னஸையும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டையும் பற்றி தான். இப்போ நம்ம இருக்க என்விரான்மெண்ட்ல இந்த 9 to 5 ஜாப்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே தனித்தனியான அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஒவ்வொன்றுலையுமே பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எல்லாமே ஈக்குவல் தான் அப்படிங்கிறது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்டா, இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்புறம் வந்து பிஸ்னஸ் இந்த ரெண்டையும் போட்டு குழப்பிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணி நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிற மேக்ஸிமம் ஒரு 70% பேர்ட்ட கேளுங்க. அவங்க சொல்ல போகிற பிஸ்னஸ் ஒரு டீ கடை இல்லை ஒரு ரீட்டைல் ஷாப், அது மாதிரி ஏதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பிஸ்னஸ் ரெண்டுத்தும் நிறைய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரொம்ப மெஜாரிட்டி டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் ரெண்டுமே வேற வேற. இந்த வீடியோவில் இதுக்கான டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். இப்போ இதை 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்று வந்து பிஸ்னஸ். இவங்களுக்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் மேஜர் டிஃப்ரெண்ட் என்னன்னா டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் அவங்களோட டைமை அவங்களோட ஒர்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இன்னும் ஒரு ஆள் இல்லை 2 பேர் அவங்களோட டைமே சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுவே ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா அவங்களோட டைம் ப்ளஸ் அவங்களோட எம்ப்ளாயோட டைம் அவங்களோட ஒர்க்கு எல்லாத்தையுமே மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு எம்ப்ளாயி வந்து தன்னோட ஒர்க்கை மட்டும் தன்னோட டைமை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து டிபெண்ட். இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் அவங்களே டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வேலை செஞ்சால் அவங்களுக்கு காசு, அவங்க வேலை செய்யலைன்னா இல்லை. ஸோ அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கும், எப்போனாலும் வேலை செய்யலாம், எப்போனாலும் வேலை செய்யாமல் போகலாம். ஆனால் அவங்க வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு காசுங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஓனர் இல்லைனாலும் கூட அந்த எம்ப்ளாயினால அவங்களுக்கு வந்து மணி ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைன்னா இல்லை. இது வந்து ஃப்ரீடம்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு அடுத்து பின்னாடி இது சம்மந்தமாக ஒரு ஆப் இருக்குது, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். மூணாவது வந்து எம்ப்ளாயி வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு கம்பெனி இருக்கும்ல, அவங்க வேலை செய்கிற கம்பெனி ப்ராடக்ட் ஓரியன்டோ இல்லை சர்வீஸ் ஓரியன்டோ அதெல்லாம் தேவையில்ல. ஆனால் அந்த கம்பெனியை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இந்த ஓனர்ஸ் வந்து அவங்கள எம்ப்ளாயை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அடுத்து ரிஸ்க். இந்த ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வருங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் எம்ப்ளாயி வந்து அவ்வளோ ஒன்றும் ரிஸ்க் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து வேற ஒருத்தர் கீழே போய் ஒர்க் பண்ணுறாங்க, வேற ஒருத்தரோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ரிஸ்க், அந்த அப் அண்ட் டவுன் வந்து அந்த கம்பெனியை அந்த ஓனரை மட்டும்தான் பாதிக்கும். இந்த எம்ப்ளாய்க்கு அதில் எந்த சம்மந்தமே கிடையாது. இவங்களுக்கு வர சேலரி வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேன் அவங்களோட ரிஸ்க்குங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ரிஸ்க் இருக்கும். இதுவே செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனில் ரிஸ்க் வந்து இல்லாமலே இருக்காது, கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு பிஸ்னஸ் மேன் அளவுக்கு அதிகமாகவும் இருக்காது. அடுத்து வந்து ஒர்க்கிங் டைமுங்க. இந்த இடத்துலையும் ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் எல்லாருமே சொல்கிற அந்த ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் இந்த இடத்துலையும் வரும். ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு 8 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ அவங்க ஒர்க் பண்ணலாம், எப்போ அவங்க நினைக்கலையோ அப்போ அவங்க ஒர்க் பண்ண தேவையில்லை. ஆனால் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கான ப்ராஃபிட் வருங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுவே ஒரு பிஸ்னஸ் மேன் அவங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஒர்க் பண்ணணும். ஆனால் அவங்களும் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம். இப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட ரிஸ்க் அதிகமாக இருக்கனால அவங்களோட லாஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயை விட அதிகமாக ஒர்க் பண்ணணும். எம்ப்ளாயோட அதிகமாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் பெஸ்ட்டு. அடுத்து வந்து சூப்பர் ரிச்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் பிஸ்னஸ் மேன் தான் சூப்பர் ரிச் ஆக முடியும். அவங்களோட ரிஸ்க் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு க்ரோத்தும் அதிகமாக இருக்கும். செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் வந்து சூப்பர் ரிச் ஆக முடியாது, எம்ப்ளாய்டு பர்சனாக ஆக முடியாது. லாஸ்ட்டாக இந்த வீடியோவோட முக்கியமான கண்டென்ட் ரிட்டையர்மெண்ட். செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் அவங்களுக்கு போதுமான ஒரு
மணியை ஜென்ரேட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு போதுமான பணம், அவங்களுக்கு போதுமான வெல்த் அவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஜாப்பை ஈஸியாக குவிட் பண்ணிக்கலாம். அதாவது அவங்களோட வேலையை ஈஸியாக குவிட் பண்ணிக்கலாம். அவங்க அதுலேருந்து ரிட்டையர்ட் ஆகி அவங்க இப்போ நான் தொடக்கத்தில் ஒருத்தர் சொல்லியிருந்தாருல, அதே மாதிரி அவங்க ஃப்ரீடமாக இருக்கலாம். ஒரு எம்ப்ளாய்டு பர்சன் அவங்களும் ஈஸியாக குவிட் பண்ணிடலாம். அவங்களுக்கு தேவையான வெல்த் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஈஸியாக குவிட் பண்ணிட்டு அவங்க அடுத்து ஃப்ரீடமாக இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் மேன் பொறுத்த வரைக்கும் குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட எம்ப்ளாயோட நிலைமை என்னங்கிறத யோசிக்கணும். அவங்க குவிட் பண்ணிட்டா அந்த கம்பெனியோட அந்த லாஸை திருப்பியும் ஈடுகட்ட முடியுமா, அதை திருப்பி ஈக்குவல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அவங்க யோசிச்சிருக்கணும். இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் ஒரு பிஸ்னஸ் மேனால குவிட் பண்ண முடியும். அப்படி குவிட் பண்ணுறப்ப அதில் அவங்க எதிர்பாராத விதமாக அதிக லாஸ் கூட ஆகலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் குவிட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதோட ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. கன்க்ளூஷன் என்னன்னா, இங்கே இருக்க நிறைய பேர் பிஸ்னஸ்னா என்ன, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னே தெரியாமல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்க ஒரு ஒர்க்கை எடுத்து அதை பிஸ்னஸ்ன்னு சொல்லி பிஸ்னஸ்ங்கிற ஒரு பாதையில தேடிக்கிட்டு இருக்காங்க. இதனாலதான் இந்த வீடியோ நம்ம மேக்ஸிமம் கிரியேட் பண்ணது. நம்ம எல்லாத்துக்குமே எல்லா வழியிலையும் சாதிக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா நம்ம தப்பான வழியில போய் தேடுறப்ப அதுக்கான ஆன்சர் ரொம்ப தூரத்துல தான் கிடைக்கும். ஸோ இதுவே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, பிஸ்னஸ்னா என்ன, எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில போய் அதுக்கான ஆன்சர் தேடுறப்ப அதுக்கான சொல்யூஷன் ரொம்ப கிட்டவே கிடைச்சிடும். ப்ராபபிலிட்டி பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த வீடியோ ஒரு பொதுவான பார்வையில தான் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நாலேஜ் கிடைச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாச்சும் தப்பா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை இதை நீங்க வேற யாருக்காச்சும் தெரியப்படுத்துன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. பட் எண்ட் ஆஃப் த கேம் என்னன்னா, சாய்ஸ்ங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஆனால் சூஸ் பண்றதுங்கிறப்ப ரொம்ப தெளிவா சூஸ்